வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இந்திய அரசியலில் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அது நடந்தே விட்டது. எப்படி பாபர் மசூதி அடித்து ஒரு பெரிய கரும்புள்ளியை ஐயா மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் நிகழ்த்தினார்களோ அதே அளவுக்கான வன்முறையை இன்றைக்கி நிகழ்த்த போகிறாங்க. இன்றைக்கி அதை அறிவிச்சிட்டாங்க. வக்பு வாரியம் அப்படிங்கிற ஒன்றில், அதாவது யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இன்றைக்கி அந்த ஜேபிசி அறிவிச்சிட்டாங்க. ஜெகதாம்பிகா பால் வக்பு வாரியம் கொண்டு வரும்போதே நாயுடு, நிதிஷ் எல்லாம் இது நீங்கள் ஜாயின்ட் கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. மொத்தம் 16 பேர் ஆதரவாக, 10 பேர் எதிர்ப்பான். எதிர்கட்சிகள் 10 பேர் எதிர்ப்பு, பிஜேபி கூட்டணி கட்சிகள் 16 பேர் ஆதரவுங்கிறாங்க. இதில் எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க? வக்பு வாரிய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் 14 திருத்தங்களை யார் பிஜேபி சொன்னாங்களாம். அது எப்படிங்க? வக்பு வாரிய பில்லை கொண்டு வந்தது நீங்கள். 1995 இருக்கக்கூடிய வக்பு வாரிய பில் பிரகாரம் வக்பு வாரியம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் எத்தனை உறுப்பினர்களை போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, 95 இதுவரை எத்தனையோ அரசாங்கம் வாஜ்பாயிலாம் இருந்தார், அப்பெல்லாம் கண்டுபிடிக்காத ஒன்றை இப்போ என்ன புதுசாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. 2. மூணாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களும், நீங்கள் குருத்வாராவாகட்டும், ஒவ்வொரு மதத்தினருடைய பல மதத்தினருடைய கிறிஸ்டின் மிஷினரி நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஆனால் எந்த ஒரு மதத்தின் உள்ளேயும் போய் அங்கே வெளிநபர்களை நாங்கள் போடுவோம்னு சொன்னது உலக வரலாற்றிலே இல்லை. இது எப்படி ஒரு சரியான முயற்சியாக இருக்க முடியும்? அப்போ நாடு முழுவதும் ஒரு பெரிய மதக்கலவரம் வரணும், அதன் மூலயமாக பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கணும். இதை வச்சு பிஜேபி ஓட்டு வாங்கணும். பார்த்தீங்களா, இஸ்லாமியர்களை ஒடுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நியாயமான மனசாட்சி உள்ள எந்த ஒரு மனிதனும் இவங்க பண்ணுறதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இதை வேறு எதுவும் தெரியாது. நம்மளும் ரொம்ப பொறுமையாக பேசலான்னு பார்த்தா இவங்களாம் மனுஷங்களே இல்லைங்க. இதெல்லாம் மட்டமான யோசனை. இதெல்லாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, ஜேபிசிங்கிறாங்க, ஏபிசிங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு அநியாயமான ஒரு விஷயத்தை நடக்கும்போது தான் ரொம்ப இது எங்கேயே போயிட்டுருக்கு நாடுன்னா உச்சநீதிமன்றம் தான் தலையிடணும். இப்போ என்ன சொல்கிறாங்க? இது திருத்தங்களை உள்ளே கொண்டு வந்தாங்களே, இந்த திருத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, வக்பு வாரியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை டபுள் ஆகணும். எப்படி? வக்பு வாரியத்தில் இப்போ இருக்க எண்ணிக்கை இல்லைன்னா யார்? எல்லாம் இஸ்லாமியர்கள் இருப்பாங்களா? அவங்க சொத்தை மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? இப்போ உள்ள ஆர்எஸ்எஸ் கும்பல்லாம் அவங்க தான் ஆள் போடுவாங்க. அது யாருக்கு அதிகாரம் கொடுப்பாங்க? ஐயா, ஆளுநருக்கு அதிகாரம். ஆளுநர் அவர்களே நீங்களே ஒரு ஆளை பார்த்து போடுங்க. ஆளுநர் சூப்பராக போடுவார்ல, அது நம்ம ஆளுநர்லாம் அருமையாக போடுவார். இங்கே நடராஜர் கோயிலில் வேண்டிப்பட்டவங்க அவரை தூக்கி போடுறது ஏகப்பட்ட, அவங்க தான் ஆள் இருக்குமே, எல்லாம் அவங்க இருக்காங்களே, அவங்களெல்லாம் போட்டு விட்டுருவார். போட்டு விட்டு அவங்க உள்ளே நுழைஞ்ச உடனே இல்லை வக்பு வாரிய சொத்து அந்த இந்துக்களுடைய சொத்து அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்துக்களின் சொத்து இல்லை, அது ஏற்கனவே ராஜா ஒருத்தர் வச்சுருந்தார், கோயில் கட்டியிருந்தார், அந்த கோயிலுக்கு சொத்து, அந்த கோயில் உள்ள லிங்கம் இருக்குது, அதை நாங்கள் தோண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்க கோர்ட்டு போட்டவங்க. அந்த வக்பு வாரியத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒட்டு மொத்தமாக ஒரு அமைப்பை செயலிழக்க செய்வதற்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இருக்குது, ஆர்எஸ்எஸ்ஸில் நிறையா சொத்துகள் ஆகுது. ஆர்எஸ்எஸ் சொத்துக்களை இப்போ நாளைக்கு காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் சொத்துக்கள் நிறைய இடத்துல ஆட்டையை போட்டு நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. ஆர்எஸ்எஸ் சொத்துக்களை மறுமதிப்பீடு செய்ய நாங்கள் உத்தரவிடுகிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இதற்கு நாங்களே ஒரு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறோம், ஒரு நீதியரசர் அப்பாயின்ட் பண்ணுறோம், இல்லை வழக்கறிஞர் அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அப்போ ஆளக்கூடிய காங்கிரஸ் பண்ணால் இவங்க ஒத்துக்குவாங்களா? ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, இவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி இன்றைக்கி இவங்க பண்ணுற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கும்பமேளான்னு சொல்லிட்டு அது பெரிய விழாவாக பண்ணி, அதாவது இந்துக்களே ஒன்று கொடுங்கள், இந்துக்கள் 2.5 கோடி பேர் பார்த்தாங்க, 1.5 கோடி பேர் பார்த்தாங்க. பாருங்கள், வேணாங்கள ஒரு மாதம் நீங்கள் பண்ணி. இப்போ என்ன கேட்குறோம்? கும்பமேளா கமிட்டி இருக்குல்ல, அதில் இஸ்லாமியர்கள் யாராவது ஒருத்தரை போட வேண்டியதானே, கிறிஸ்டின் யாராவது ஒருத்தரை போட வேண்டியதானே? அது மட்டும் நீங்களே இருக்கீங்க. சரி வேணாம்பா, சீக்கியர்கள் அவங்கள இந்துக்கள்னு சொல்கிறீங்க, அவங்கள போட வேண்டியதானே? இல்லை பழங்குடியினர் யாராவது போட வேண்டியதானே? யார் பட்டியலின மக்களை யாராவது போட வேண்டியதானே? அதாவது இவர்கள் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய கும்பமேளா கமிட்டியில் எல்லாம் உயர் ஜாதியினர். கேட்டால் உயர் ஜாதியினர் தாங்க அங்கே போடணும், கருவறைக்குள்ளே அவங்க தாங்க நுழையணும். அப்புறம் எப்படிங்க சமத்துவம் வரும்? யோசனை பாருங்கள், இது என்ன சமத்துவம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெகதாம்பிகா பால் ஆரம்பத்திலேருந்தே அவரை போடும்போதே பிரச்சனை தான். ஐயா ரவியை விட ஒரு பங்கு அதிகமாக நடிக்கிறார். என்ன பண்ணுறாரு? எவ்வளவு சண்டை நடந்தது. உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டலாம். அந்த கண்ணாடிலாம் உடைச்சி பெரிய விஷயம். இப்போ என்னாச்சு? அது எப்படிங்க? ஒரு குழுவை நீங்கள் போடுறீங்க, அந்த குழுவில்
ஒரு குழுவை போட்டு அது வந்து முடிவெடுக்கும். ஆனால் அந்த குழுவில் 16 பேர் உங்கள் ஆளுங்களை போடுவீங்க, 10 பேர் எதிர்கட்சியை போட்டால் இப்போ எதுக்கு ஜேபிசி பேஸ்டாச்சே? அப்போ ஜேபிசியில் என்ன வரணும்? இவர்கள் கொடுக்குறாங்கல்ல ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஆலோசனை காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்தே கேட்கல. அதையும் தாண்டி முதல் நாள் நல்ல ஞாபகம் ஆர் ராசா உள்ளிட்டவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணீங்க? இப்போ எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய கூட்டத்தொடரில் நிறைவேற்ற போகிறாங்க. அப்போ இந்த 10 பேரும் உங்கள் பார்லிமெண்ட்டில் உள்ளே போயிட்டு, ஐயா நாங்கள் போனோம், இவங்க 2 மணிக்கு கூட்டம்னாங்க, ஆனால் நாங்கள் போகும்போது 2 மணிக்கு கூட்டத்தையே முடிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால், இல்லை 1:50 2 மணி 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோங்கிறாங்க, நாங்கள் லேட்டாக வந்துட்டோங்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தவறாக நடந்தோம் அப்படின்னு எங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி எதிர்கட்சிகள் எல்லாமே தப்பாக நடப்பாங்களா? ஒருத்தர் கூட அமைதியாக உட்காந்துருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் தான் கண்ணாடியை உடைச்சாரு. நீங்கள் 10 பேர் மேலே எப்படி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? சரி, இந்த ஜேபிசி நடந்ததில்ல, அதில் ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா? அப்படி ஏதாவது சம்பவம் நடந்தது அதை வெளியிடுங்க. ஏன்னா எப்பயுமே நீங்கள் தான் அந்த வீடியோ ஆடியோ கலாச்சாரம் தானே பிஜேபிக்கு. ஏன் வெளியிடல? ஏற்கனவே பாபர் மசூதி இடித்து இது மாநிலம் முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ இந்த வக்பு வாரிய விஷயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் நுழைக்கிறீங்களே, இதை வெளிநாட்டில் எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மற்ற நாடெல்லாம் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. எப்படி பார்க்கும்? அதாவது ஒரு மதத்தின் உள்ளே புகுந்து அதனுடைய மதத்தினுடைய ஷரத்துக்களெல்லாம் மாற்றுறது புதுசு இல்லை. ஹிஜாப் மேட்டருக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. தொடர்ந்து ஒரு சமூகத்தை நீங்கள் இது பண்ண இந்தியா அமைதியான நாடாக இருக்க முடியுமா? ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டம்னு பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னொரு சொந்த நாட்டிலேயே பொது சிவில் சட்டத்தை எவ்வளோ தைரியமாக உத்தரகாண்டில் கொண்டு வராரு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்கணும். அது ஏற்கனவே அலகாபாத் நீதியரசர் சொன்னது தானே. ஒரு நீதியரசர் சொல்லி அவர் பஞ்சாயத்தில் மாட்டியிருக்காருல்ல, எது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் சுற்றி பாருங்களேன், எல்லாம் வரக்கூடிய தகவல்லாம் பாருங்களேன், முழுக்க வேறு எந்த கொள்கையும் இல்லை. இந்த ஒரே ஒரு கொள்கை, ஐயா அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே கொள்கையாகுது. இவர்கள்லாம் எப்படி நியாயத்தை வழங்குவாங்க? இந்த ஜேபிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சரி ஜேபிசிக்கு சொல்லிட்டீங்க, இப்போ நாடாளுமன்றத்தில் வைப்பீங்க. நாடாளுமன்றம் என்ன ஆகும்? பயங்கரமான அமளியாகி ஏகப்பட்ட கலாட்டாலாம் கலைபெறாகும். இந்த தடவை பாருங்கள், நாடாளுமன்றம் பயங்கரமான நாடாளுமன்றம் ஆக போகுது. நாடாளுமன்றம் ஆகி மொத்தமாக எல்லா எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு பண்ணும்போது நீங்கள் அந்த மசோதாவை நிறைவேற்றிடுவீங்க. ஆனால் அந்த மசோதாவை நிறைவேற்றினாலும் இது சட்டப்படி செல்லுமா அப்படிங்கிறதுல 1008 விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற பிரகாரம் ஜேபிசி இத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்க வேண்டும், அத்தனை கூட்டங்கள் நடத்தலை. ஒன்று, இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத வரைக்கும் ஜேபிசியில் பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் பண்ணது நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம். ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க? அப்படி என்ன நடவடிக்கை பண்ணாங்க? அப்படி என்ன குந்தகம் விளைவித்தார்கள்? ஒருவர்னா பரவாயில்ல, இப்போ இருக்கிற 10 பேரையும் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் சாதிச்சிங்க? இதே மாதிரி தான் இந்த புதிய குற்றவியல் நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. யார்? விவசாயிகள் போராட்டம் அந்த ஒரு பெரிய பிரச்சனையாகி எல்லாம் வெளியில் போனாங்க. அப்போ 22 மசோதா நிறைவேற்றுறீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 140 இவங்களை எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 மசோதாக்கள் நியமித்துறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு மசோதா, விவாதிக்க வேண்டிய மசோதாவை பண மசோதா ரூட்டில் கொண்டு வரீங்க. அதாவது என்னென்னா, இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, அந்த 110 விதியின் கீழ் சட்டமன்ற நடைமுறைகள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 110 விதியின் கீழே வந்து முதலமைச்சர் ஏதாவது ஒன்று அறிவிச்சா அதுக்கு நீங்கள் வந்து எதிர்த்து பேச முடியாது. ஜெயலலிதா காலத்தில் நிறைய அறிவிப்பாங்க. அப்போலாம் நான் சட்டசபையில் தான் இருந்தேன். நிறைய அறிவிப்பாங்க. 110 விதினா அதுக்கு விவாதமே இல்லை. அது வந்து என்னென்னா, நீங்கள் வளர்ச்சி திட்டங்கள் ஏதோ ஒன்று மக்களுக்கு நன்மை பெறுகிறதா பண்ணலாம். அதை விட்டுட்டு சென்சிட்டிவான எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பண மசோதாவை கொண்டு வந்தால் அதுக்கு எதுக்கு எம்பி? இங்கேருந்து எம்பி போகிறாங்கல்ல, ஒரு நாள் வந்து நாடாளுமன்றம் கூட்டத்துக்கு எவ்வளோ செலவாகுது? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது? போய் கேண்டீனில் டீ சாப்பிட்டு வெளில வரதான் நோக்கமா? ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இலவசம். இப்போ பிஜேபி என்ன நினைக்குது? எதிர்கட்சிகள் யாரும் அவைக்கே வரக்கூடாது, எதிர்கட்சிகள் இல்லாத அவையாக மாற்றி இவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றணும். அதில் 2.0 போன தடவை மெஜாரிட்டி இருந்தீங்க, அப்போ கூட கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாங்க. இப்போ ஏன் இவ்வளோ அக்ரெசிவ் ஆனாங்கன்னா, ஒரே காரணம், மோடி ஒரு விஷயம் நினைக்கிறார், தான் ஒரு வலிமையான பிரதமர் நினச்சார். இப்போ என்ன சிக்கலாச்சு? ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார்? அப்போ இந்த நாட்டில் குடியுரிமை சட்டத்தை பிரச்சனை பண்ணுறாரு. எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ பெரும்பாலான இந்தியர்களுக்கு ஆபத்து. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திர மக்களுக்கு ஆபத்து. ஆந்திர மக்களுக்கு ஆபத்து அப்படின்னோடனே ஐயா மோடி இல்லை அதெல்லாம் எங்கள் மக்களெல்லாம் எங்கள் இந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்றில் இப்போ மெக்சிகோ பாருங்கள், வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகாது தம்பின்னாங்க. வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆகும். மெக்சிகோவில் அங்கே இருக்க நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோர்கள்லாம் அனுப்பிட்டாங்க. முதல்ல மெக்சிகோ முரண்டு பிடிச்சது. இப்போ வந்த செய்தி, இல்லைங்க நாங்கள் ஆளுங்களை எடுத்துக்கிறோம், எங்கள் ஊர் மக்களை நாங்கள் திருப்பி வாங்கிறோம்னு மெக்சிகோ சொல்லுது. அதையும் தாண்டி சீனாவில் இருக்க ஒரு இடத்துக்கு உரிமை கோர்றாரு ட்ரம்ப். என்ன பண்ண முடியும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டினுக்கு சவால் விடுறாரு. ஏன்னா வலிமை
அதே மாதிரி தான் இப்போ அந்த ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கர்ப்பிணி பெண்கள்லாம் அவ்வளோ கூட்டம். இப்போ என்ன சிக்கல், பிஜேபி அப்படிங்கிற கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்துக்கு இது பிரச்சனை. ஏன்னா நீங்கள் மோடிகிட்ட சொல்லக்கூடாதா, மோடி நினச்சா தான் உலகையே வளச்சிருவாரேன்னா மோடி அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு கெட்ட பேர். ஏன், நிறைய விஷயங்கள், பொது சிவில் சட்டம் நிறைவேற்ற முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல் போடுறீங்க, உள்ளே போனீங்கன்னா பிரச்சனை வருது. வக்பு வாரியம் முதல்ல எடுத்த உடனே உங்கள் நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ராவ், அவர் தான் விமானத்துறை அமைச்சர், அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நம்ம இவரும் எதிர்ப்பு தெரிவிச்சார், நிதிஷ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்த ஜெகன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஒடிசா பிஜு ஜனதா அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சிகள் கூடுறதும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு கட்சி சேருது, சொந்த கட்சியே சேருது. அப்போ என்ன பண்ணலாம், மோடிக்கான பிடி வந்து இல்லை அவர் மெஜாரிட்டியில் மைனாரிட்டி ஆகிட்டார்ப்பா அப்படின்னு நினச்சி கூடாதான் இந்துத்துவவாதிகள். அதற்காக நான் இன்னும் பலமாக தான் இருக்கேன், பாருங்கள் இஸ்லாமியர்கள் அடித்து வரட்டுறங்கிறதுக்காக தான் வக்பு. உலகத்தில் எங்கேயாவது ஒரு சட்டம் இருக்குமாங்க, ஒரு திருப்பதி கோயில்லையோ இல்லை ஒரு கட்டியிருக்க ராமர் கோயில்லையோ அங்கே வந்து வேற்று மதத்தவங்களை போடுவீங்களா, ட்ரஸ்டியாக போடுவீங்களா? இது என்ன ஒரு அநியாயம். இதை இவங்க நடத்திலான்னு நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை நடக்க முடியாது. பெரிய விளைவுகளை இந்தியா சந்திக்க போகுது. நம்ம என்னென்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு டாக்டர் ஐயாலாம் எப்படி இருக்கார், டாக்டர் ஐயா கூட்டணியில் தான் இருக்கார், அவரெல்லாம் என்ன சொல்ல போகிறாரு? இங்கே தமிழ்நாட்டில் சில பேரை பார்த்தா நம்ம வருத்தமாக, ஜிகே வாசன் அவர் பிஜேபியிலே சேர்ந்தலாம், ஏன்னா அவர் தான் அந்த மீடியேட்டர் வேலைலாம் பார்த்துட்ருக்காரு. வேறு என்ன எப்படி சொல்கிறது, அவங்க அப்பா எப்படி இருந்தார், பையன் எப்படி இருக்கார் பாருங்கள். பணம் அதிகாரம் உண்டுக்கிறதுக்காக எதை வேணால் பண்ணலான்னு பேசுகிறாங்க பாருங்கள். நமக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் வந்து இது எங்கே போயிட்டுருக்கு நாடுன்னே ஒன்றும் பேச முடியல. இதற்கு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.